நான் பேசுறது கேக்குதா? உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். இது வேணா காத்து வேணா தடுக்கலாம், ஏன்னா புயலை தடுக்கவே முடியாது. எப்பயுமே ஒரே நிலைப்பாடு தான் எங்க தளபதிக்கு. ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருந்தேன் சார். அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் தொடர்ந்து சைன் மட்டும் போட்டு விட்டாங்க. இன்னைக்கு காலையிலே காப்பு கட்டிட்டாரு அவரோட வெற்றிக்காக. இத சிவப்பு மஞ்சள் கலர் கோடியடா நாங்க களத்துல இறங்கிடுவோம். தளபதியோட யுகம் வந்து நான் பேசுறது கேக்குதா? தெரியுது, நீ மூடு. அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானையா. உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அங்கேயும் இங்கேயுமா வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன விஷயம்? நீ எது நூல் விடுறியா? 100 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பேண்ட் தான பெருசு. எங்க தப்புல பெருசு. பேண்ட் தான பெருசு. தப்புல பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்ப முனைய அமைன்னு சொல்லுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்டை நடத்தினதும் திருச்சியில தான். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. தலைவர் பெரியார் அவர்கள் வாழ்ந்த இடம், மலைக்கோட்டை இருக்கிற இடம். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பரவசம். சாமி இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், இதை பரவச நிலைங்கிறாங்க. சரி, இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. மக்களுக்கு சேவை செய்ய வந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா பல தடைகள் எல்லாம் தாண்டி இப்பெல்லாம் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா கேஸ் எங்களெல்லாம் திருப்பி விடுறாங்க, எங்களெல்லாம் நேத்தில இருந்து அலங்கம்பலம் அடிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. ரைட், தளபதியை தடுக்க முடியாதுல்ல யாரையும். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியும். இது வேணா காத்து வேணா தடுக்கலாம், ஏன்னா புயலை தடுக்கவே முடியாது. எப்பயுமே ஒரே நிலைப்பாடு தான் எங்க தளபதிக்கு. என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறது? அது இப்ப தெரிஞ்சு என்ன செய்ய போகுது? கழுதை எந்த நூற்றாண்டுல உண்டானது? கற்பூரம் ஒரு கெமிக்கல், இப்போ உண்டானது. ரெண்டையும் ஏன்டா கம்பேர் பண்ணி? எங்களுக்கு நேத்தில இருந்து கொஞ்சம் கட்டுப்பாடு. இப்படி பண்ணுங்க சில 21 இதோட எங்களுக்கு வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு மீறக்கூடாது. வணக்கம். வெள்ள வேஷ்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க. மரத்துல ஏறக்கூடாது, ஸ்டேஜ் இதுல வர வாகனத்துல ஏறக்கூடாது, வாகனம் இவ்வளவுதான் வரணும், இவ்வளவு சில 21. என்ன அழகு! சைன் ஒன்றும் வாங்க முடியாது சார். நான் தான் சார் போய் சைன் ஆகிட்டு இருந்தேன். ரொம்ப கும்பலாக நசுக்கி கீழே தள்ளி விட்டாங்க. கீழே விழுந்து எந்திரிச்சு போய் சைன் ஆகிட்டு சார். சார் எப்படி ஒரு ஏற்பட்ட காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான் சார். ஆமா சார். சார் விஜய்னா ரொம்ப வெறித்தனமான ஒரு ஃபேன் சார். நாங்க எங்க ஊர் பசங்க எல்லாருமே விஜய் ஃபேன் சார். ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. இது ஒரு பவர் சார். இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்த உடனே அண்ணன் கையில முதல் சாலை விஜய் சார் தெரிஞ்சனே எங்க ஊர்ல இருந்து மெனக்கிட்டு பேட்டிங்க விட்டு சைன் வாங்கினதுக்காக வந்தோம் சார். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருந்தேன் சார். அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் தொடர்ந்து சைன் மட்டும் போட்டு விட்டாங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வாங்கினது 2500 ரூபாய்க்கு இப்ப 15,000 20,000. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. எல்லாரும் ஒரு சாமியை பார்க்க எப்படி காத்து கொண்டு இருப்போம் ஒரு தேர் திருவிழாவுக்கு, அந்த மாதிரி எல்லாம் திரண்டு நிக்கிறோம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் அங்க வந்து தடல்ல நிக்கிறாங்க. குட் மார்னிங் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தைக்குளமே. நீங்க எல்லாம் ரைஸ் மில்ல வேலைக்கு சேர்றதுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க.
இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது. அதுக்கு அண்ணனை பார்த்தா ஒரு சாமி, எங்க குலசாமியை பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் இருக்கும். 2026ல கண்டிப்பா நாங்க வந்து அண்ணனை சிஎம் ஆக்குவோம். ஏன்டா காட்டி யானைக்கு பிறந்தவன இந்த இளவு கருமாந்திரத்துல ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? இன்னைக்கு காலையிலே காப்பு கட்டிட்டாரு அவரோட வெற்றிக்காக. இதோட காப்பு வந்து என்னைக்குன்னா 2026 அவர் வெற்றி அடைஞ்சு சிஎம்ஆ மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும்போது எல்லாம் தெரிஞ்சிராது. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? என்னைக்குமே சிஎம் நிரந்தரமா இருக்கணும். 2026ல வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம நிரந்தர சிஎம்ஆ அவர் மட்டும்தான் இருக்கணும். சோ அதை நோக்கி தான் நாங்க வந்து பூர்ண கும்ப பூஜையை எதிர்கொண்டு இப்படி எல்லாம் பார்த்தா அம்மன் அருள் தராது, அதுக்கெல்லாம் பூசாரி வேணும். இன்னைக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் வேற நடந்திருக்கு. விஜய் அண்ணன் வந்த ஏரோப்ளைனை வந்து ட்ரேஸ் பண்ணிருக்காங்க, எப்ப வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு தான். அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. சொல்லு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இன்னும் சற்று நேரத்துல எங்க அண்ணன் வர இருக்கிறாரு. சோ அந்த வருகையை நோக்கி நாங்க சந்தோஷமா காத்துட்டு இருக்கோம். என்னைக்குமே எங்க அண்ணன் நிரந்தர சிஎம் தான். சிவப்பு மஞ்ச கலர் கொடியடா, கொடியில் வாகை மலரின் அழக பாருடா. எங்க தளபதி ஜெயிக்கணும். 2026ல அவர் வந்து முதலமைச்சரா நாங்க பாக்கணும். அதுக்காக தான், அதுதான் எங்களோட விருப்பமும். ஏய், சினிமா காரியம் நினைச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா. 5 மணி நேரமா வெயிட் பண்றோம். 2026ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கிடைக்கிறதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறோம். வழி நெடுகிலும் தளபதியை நாங்க தேர் போல அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். எவ்வளவு தடையை தாண்டி எங்க தளபதி பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வந்துட்டு இருக்கு. கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களாடா மனுஷங்களா நீங்க? தமிழகத்து முதலமைச்சரா என் தங்க மகன் தளபதியை வரவேற்க நாங்க காத்துட்டு இருக்கோம். அந்த பெரம்பலூர் மாவட்டத்துக்காக வருவார். அவருக்காக வருகைக்காக நாங்க எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. முதல்வர் விஜய் அவர்களை காத்து கொண்டு இருக்கிறோம். 6 மணி நேரமா நின்றுட்டு இருக்கோம். நாங்க விஜய் வருவார், ஜெயிப்பார், நாங்க வெற்றி மாலை சூடுவோம். பாருங்க பாக்குறாங்க. காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க களத்துல இறங்கிடுவோம். அவரே தலைவரே சொல்லிட்டாரு, தளபதி என்ன சொல்லிருக்காருன்னா, சொல் முக்கியம் இல்ல, செயல் தான் முக்கியம்னு. அதனால நாங்க செயல்ல காட்டிடுவோம். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இப்படி உதைக்கிறீங்க. தளபதியோட யுகம் வந்து இது வந்து மக்கள் வந்து குறைவான நேரம் பேசினாலும் அவர் சொல்ற கருத்து வந்து 1 மாசம் பேசிட்டு இருக்கா. வக்கீல் தொழில இருந்த நீங்க திடுதுப்புன்னு எப்படி நீ அரசியல்வாதா? நீங்க எல்லாம் உங்க டார்ச்சர் தாங்காம தான் நிமிஷம் பேசின கருத்தை வந்து 1 மாசம் வச்சு பேசிட்டு இருக்காங்க. டிவி எல்லாத்துலயுமே டிபேட் அதான் இருக்கு. அவர் சொல்ல நேரம் எவ்வளவு நேரம் சொல்றாங்க. அப்புறம் என்ன வெட்டிர போறான்டா? நீங்க வாங்க சொல்றேன். என்ன மாமா, அவங்க தான் பொறுப்புலாம் நடந்துக்கறாங்க, நீங்க அவங்க போய் சண்டை போட்டுறீங்க. நல்லாவா இருக்கு? அவர் சொல்ற சொல் மட்டும்தான் முக்கியம். இது நாங்க கண்டிப்பா வந்து 2026ல சிஎம் ஆகுறது உறுதி. பேச்ச கேட்டிருப்ப அது பூரா மனசுல பயந்து கிடக்கலடா. எடுத்து விட்டா நம்மள அரசியல்வாதிதான். டேய், இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். ஒரு பாயிண்ட் தான் சொன்னாங்க. குன்னூர் எக்ஸ்ட்ரா சொல்லிருக்காங்க. குன்னூர் இந்த குன்னம் எதுக்காக தேர்வு பண்ணிருக்காரு? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஆமா அனிதா இறந்து போனாங்களே, ஏற்கனவே லாஸ்ட் டைம் வந்தது. அவங்க வரணுங்கிறதுக்காக இப்ப வராங்க. கவர் பண்ணணும்னு தான் ஆசை, ஆனா பர்மிஷன் கிடைக்காததுனால இல்லங்க. ரோட்லயா வீட்லயா? ரெண்டுலயும் தாங்க. டேய், போஸ்ட் ஆபீஸ் போன போடு. போஸ்ட் ஆபீஸ்ல ஈபி ஆபீஸ்ல சரிடா, ஸ்லிப்பானா ஒண்ணு பப்ளிசிட்டி பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். பயணத்தை கொஞ்சம் சுருக்கிக்கிட்டாங்க. மத்தபடி எல்லாத்தையும் பார்த்து ஆத்தாடி ஆத்தா, எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி.